8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste Daily. Taste the Daily. கிரிக்கெட்னு ஒன்று உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்தியா. வேர்ல்டு கிரிக்கெட்டே இந்தியா தானே ரன் பண்ணுறது. இப்போ இந்திய ரசிகர்கள் அவங்க கொடுக்குற பணம் தான் வேர்ல்டில் எல்லாருமே கிரிக்கெட்டை பார்க்குறாங்க. அதனால இதில் கொஸ்டினே கிடையாது. இந்தியா தான் கண்டினியூஸாக ஐசிசி டாப் பொசிஷனில் இருக்கணும். ஜெய்ஷா அவர் ஏர்ன் திஸ் பிளேஸ் அப்படி சொல்லலாம். பிளானிங் பிளாட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் எப்படி தான் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஃப்ரம் த பிகினிங் ஹி ஒர்க் ஹார்ட். யாராவது இன்ட்டு கொடுத்து தள்ளி புஷ் பண்ணா கூட அதை தக்க வைக்கிறது பெரிய விஷயம். ஸோ இஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் பிசிசிஐ செக்ரட்டரி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விவி கிரி சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஐ எம் டாக்டர் விவி கிரி, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர். ஆமா சார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அது நான் சொல்லலை சார். சார் இப்போ பார்த்தோம்னா ஐசிசியோட பிரசிடென்ட்டா பிசிசியோட செக்ரட்டரி இருக்கக்கூடிய ஜெய்ஷா பார்த்தோம்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரு எப்படி செலக்ட் ஆனாரு, அந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஆமா, இது ஐசிசியில பிரசிடென்ட் கிடையாது, சேர்மன் சொல்லுவாங்க. முதல்லயே இந்தியா இஸ் அ டாமினேட்டிங் ஃபேக்டர் இன் ஐசிசி பிகாஸ் தே கிவ் 75% ஆஃப் த ஐசிசி ரெவென்யூ கம்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஓகே, 75% காசு இந்தியா தான் கொடுக்குது. மற்ற கண்ட்ரிலாம் இப்போ இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஏதாவது 10% கூட கொடுக்குது இல்லை. அண்ட் சில கண்ட்ரிஸ் லைக் பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ்லாம் ஒன்றுமே கொடுக்குதில்லை. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஐசிசி பணம் கொடுத்து ரன் பண்ண சொல்கிறாங்க அவங்க லோக்கல் டோர்னமெண்ட்ஸ். அந்த மாதிரி மற்ற கண்ட்ரிலாம் ரொம்ப பேட் ஷேப்பில் இருக்கும்போது இந்தியா 75% பணம் கொடுக்கறதுனால தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியன் பர்சன் தான் அங்கே ஐசிசி சேர்மனாக இருக்கணுங்கிறது ஒரு நல்லது. ஏன்னா பிகாஸ் கண்ட்ரோலிங் ஃபேக்டர். இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து இருந்தாங்க, ஆஸ்திரேலியா இருந்தாங்க. அவங்க தேவர் டாமினேட்டிங் ஐசிசி. இப்போ இந்தியா பண்றது தான் பொருத்தமா இருக்கு. ஏன்னா இந்தியா தான் வேர்ல்டு கிரிக்கெட்டை ரன் பண்றது. ஓகே சார், இப்போ பார்த்தோன்னா ஆல்ரெடி கிரெக் பிராஸ்லி பார்த்தோன்னா அவர் சேர்மனா இருந்தாரு. ஸோ அவர் பார்த்தோன்னா இன்னொரு டைம் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அவர் கண்டினியூ பண்ணாம போகாததும் இப்போ பார்த்தோன்னா ஜெய்ஷா பார்த்தோன்னா வேற யாருமே காம்பீட் பண்ணல அவருக்கு அகென்ஸ்டா. ஸோ அவர் இப்படி வின் பண்ணிருக்கிறதுமே வச்சு பார்த்தா இதுக்குள்ள இந்தியா ஐசிசியை டாமினேட் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இங்க சோஷியல் மீடியாஸ்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்தியா அப்படி பண்ணாங்களா சார்? அவங்க என்ன பேசுறது இப்போ டாமினேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளவு பணம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்டு கிரிக்கெட்டே இந்தியா தானே ரன் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற எங்காவது ஒரு கிரிக்கெட் நடக்குதுனாக்கா இந்தியா பணம் இல்லைன்னா அந்த கிரிக்கெட் நடக்காது. ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன். ஓகே, வேர்ல்டுல ஃபுல்லா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு காரணமே இந்திய ரசிகர்கள். அவங்க கொடுக்குற பணம் தான் வேர்ல்டுல எல்லாருமே கிரிக்கெட்டை பாக்குறாங்க. அதனால இதுல கொஸ்டினே கிடையாது. இந்தியா தான் கண்டினியூஸா ஐசிசி டாப் பொசிஷன்ல இருக்கணும். அன்டில் இவங்க மேக்சிமம் கொடுக்கறதுனால இவங்க தான் இருக்கணும். அதான் முறை சார். இப்போ இப்படி பண்றப்ப மற்ற கிரிக்கெட் போர்டுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதானே சார்? இப்போ நம்ம இந்தியா சார்பில இருந்தே பிசிசிஐ சார்பில இருந்தே நம்ம டாமினேட் பண்றப்ப கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேமுக்கு அது பாதிப்பாகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குதானே சார்? இல்ல, நான் தான் திருப்பி சொல்றேன். கிரிக்கெட்னு ஒன்று உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்தியா வேர்ல்டுல. ஏன்னா இல்லைன்னா மற்ற கேம்ஸ் சாப்பிட்டு போடும் கிரிக்கெட்டை. இங்கிலாந்துலாம் கூட கிரிக்கெட் ஒண்ணுமே இல்லை. நீங்க வேணா பாருங்க, அவங்க லோக்கல் டோர்னமெண்ட் T20 டோர்னமெண்ட் 100 பால் கிரிக்கெட் இப்போ கண்டக்ட் பண்ணாங்க. ஒன்றும் எடுபடவே இல்லை. அவங்க ரசிகளே பார்க்கல. அங்க கூட பார்த்ததெல்லாம் இந்தியன்ஸ் தான். அதே மாதிரி வேர்ல்டு வைடு ஒவ்வொன்றும் டவுன் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் லீகு சுத்தமாக காலி. எந்த கண்ட்ரிலையும் அவங்க T20 லீக் கண்டக்ட் பண்ணாக்க அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவில் ஐபிஎல் ஒன்று தான் பெரிய லெவல். அதாவது இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகை 140 கோடி. அதுல ஆல்மோஸ்ட் 90% கிரிக்கெட் வாட்சஸ். ஓகே, அண்ட் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் 100% கிரிக்கெட் வாட்சஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அண்ட் எல்லாருடைய பணம்ங்கிறது இந்தியன்ஸுக்கு தான் இருக்கு இன்னைக்கு டேட்ல. தேங்க்ஸ் டு அவர் கண்ட்ரி. ஓகே, இந்தியா இஸ் லீடிங் த டேபிள் எவ்ரிவேர். அதனால கண்டிப்பா இந்தியா தான் பண்ணி ஆகணும். ஸோ ஜெய்ஷா வந்ததுல ஆச்சரியமே கிடையாது. ஓகே சார், இப்போ ஜெய்ஷா சேர்மனா வந்துட்டாரு. அவருக்கு என்னென்ன சேலஞ்சஸ் சார் இருக்கும் இப்போ ஐசிசியோட சேர்மனா? இப்ப இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம நீங்க சொல்றீங்க ஆல் ஓவர் பார்க்கணும். இல்ல, நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி மற்ற கண்ட்ரி வருத்தப்படுவாங்களேன்ட்டு. பட்டுட்டு போட்டோம், அவங்க ஏதாவது ட்ரபிள் கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது எஸ்பெஷலி பாகிஸ்தான் அந்த மாதிரி 2-3 கண்ட்ரி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நியூசிலாந்துலேருந்து ஒருத்தர் இருந்தாரு ஐசிசி சேர்மனா. அவரால் தாக்கு பிடிக்கவே முடியல. ஏன்னாக்க கையிலேருந்து பைசா கிடையாது, ஒன்றும் கிடையாது.
அவர் பேருக்கு ஒரு நியூசிலாந்துலேருந்து ஒரு சேர்மன் போட்டு அவரால் என்ன பண்ண முடியும்? ஒரு கண்ட்ரியில் இப்போ இந்தியாவில் போய் இந்த இது பண்ணு அந்த இது பண்ணுன்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால எப்பவுமே ஹெவி வெயிட்டாக இருக்கிறவங்க தான் இப்போ சேர்மனாக இருக்கணும். அதுதான் கரெக்டு. அண்ட் இப்போ ஐசிசி வந்து இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ரைட் டைரக்ஷன் பை எலெக்டிங் ஜெய்ஷா. ஓகே சார். சார் அவருக்கு அகைன்ஸ்டாவும் யாரும் ஓட்டு போடல, அந்த ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா இப்போ ஜெய்ஷாக்கு என்னென்ன சேலஞ்சஸ் சார் இருக்கும் இப்போ ஐசிசியோட சேர்மேனா? ஓகே, சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு அகேன்ஸ்டா யாரும் கண்டெஸ்ட் பண்ணலங்கிறது யாருக்கும் தைரியம் கிடையாது கண்டெஸ்ட் பண்றதுக்கு. எப்படி இருந்தாலும் டப்பா அது, அதாவது செகண்ட் ப்ரப்போஸ் பண்ணி செகண்ட் பண்ணது கூட ஆள் கிடையாது. ஓகே, எல்லாருமே நான் தான் சொல்றேன் திருப்பி திருப்பி, வேர்ல்டு கிரிக்கெட் டுடே இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதனால இந்தியா சொல்றபடி தான் மற்ற கண்ட்ரி கேட்டாகணும். இது நான் சொல்றது கொஞ்சம் ரூடா இருக்கும், குரூடா இருக்கும், பட் இதுதான் ஃபேக்ட். இது ஒரு 10 வருஷமாவே இந்தியா தான் டாமினேட்டிங், 10-15 வருஷமாவே. அண்ட் இப்போ வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஒண்ணுமே இல்லை, கிட்டக்கே வர முடியல. அதனால இந்தியா இஸ் டூயிங் வெரி. ஓகே சார். இப்போ ஜெய்ஷாக்கான சேலஞ்சஸ் சார் ஒரு சேர்மேனா? அதுதான் ஒன்றும் இல்லை, என்ன பண்ண முடியும்? அவங்க மற்ற கண்ட்ரி சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, இப்போ பாகிஸ்தான்ல வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி கண்டக்ட் பண்றாங்க. ஆமா சார். அதுல வந்து இந்தியா போய் பாகிஸ்தான்ல விளையாடணுன்றாங்க. கண்டிப்பா முடியாது இந்தியா. ஏன்னா பாகிஸ்தான் வந்து இந்த 26/11/2008 அதுல பண்ணாங்க பாருங்க ஒரு இது, நம்ம மும்பை அட்டாக் பண்ணாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட், பிசிசிஐ எஸ்பெஷலி இந்தியன் கவர்மெண்ட் கூட அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து நீங்க போகலாம்னு யோசிச்சாங்க. அது ஆனா பிசிசிஐ ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நோ கிரிக்கெட் வித் பாகிஸ்தான் சொல்லிட்டு. அப்புறம் இப்ப லீனியன்ட்டா பாகிஸ்தானோட இந்தியாவில வந்து விளையாடுறதுக்கு ரெடி, வெளியே வந்து விளையாடுறதுக்கு, ஆனா பாகிஸ்தான் போக மாட்டோம்னு சொன்னாங்க. அது ரொம்ப கரெக்ட் மூவ். அது அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அந்த கண்ட்ரியில டெரரிசம் குறையும், பப்ளிக்கே வந்து டெரரிசத்துக்கு அகேன்ஸ்டா ஓட் போடுவாங்க. அதுதான் சேலஞ்ச். அந்த மாதிரி ஸ்மால் ஒரு தலைவலி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ஜெய்ஷா மாதிரி ஆளுகிட்ட நடக்காது. ஏன்னா ஜெய்ஷா வந்து ரொம்ப சாஃப்ட் கிடையாது, வெரி வெரி டஃப் பர்சன். அவர் ஒரே போட்டுருவார், முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். பாகிஸ்தானுக்கு இந்தியா வராது, அப்புறம் என்ன அப்படின்பா, நீ வேணா வந்து விளையாடு, இல்லை நீ போயிடு அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவரு. அதனால வந்து சின்ன சின்ன சேலஞ்சஸ் தான் கூட அவர் வந்து கவர் பண்ணிடுவார், டேக்கிள் பண்ணிடுவார். ஓகே சார். எனக்கு வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை எப்படி அவர் வந்து ரிவைவ் பண்ண போறாரு, ஃபேன்ஸ்க்கு எப்படி அதை என்டர்டெய்னிங்காக பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயர் ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி ஐபிஎல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமா மாத்தினாரு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டை ரிவைவ் பண்றதுக்கு ஜெய்ஷா என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார். அவர் என்ன பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? இதுல ஜெய்ஷா ஒண்டி பண்றது இல்லை, அதுல டெக்னிக்கல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அவங்கெல்லாம் இது பண்ணுவாங்க. எது வந்து டெஸ்ட் கிரிக்கெட் நல்லதோ அதை பண்ணுவாங்க. மெயினா இப்ப பண்ண வேண்டியது வந்து இந்த டியூரேஷனை குறைக்கணும். அதுதான் 5 நாள் வந்து 4 நாள் 3 நாள் ஆக்குறாங்க. அது ஒண்ணு பண்ணுவாங்க. ஏன்னா அது பண்ணாதான் ஃபர்ஸ்ட் வந்து ஜனங்க வந்து ஒரு அளவுக்கு பார்ப்பாங்க. இல்லைனாக்க ஓடிஐயே இல்லாம இப்ப T20 இருக்காங்க ஜனங்க. இப்ப அதையும் போய் இப்ப 100 பால்ல இருக்காங்க. அந்த மாதிரி தே வாண்ட் டு ஃபினிஷ் த மேட்ச் ஃபாஸ்ட் அண்ட் தே ஆல் பிலீவ் இன் சூப்பர் ஓவர். சூப்பர் ஓவர் ஆக்சுவலா அநியாயம். அந்த இவ்வளவு பெரிய கேமை வந்து ஒரு 1 ஓவர்ல டிசைட் பண்றது ரொம்ப தப்பு. எப்படி ஃபுட்பால்ல வந்து டை பிரேக்கர் வந்து ஒரு அநியாயமோ அதே மாதிரி சூப்பர் ஓவர் ஒரு அநியாயம். பட் இருந்தாலும் வேற வழி கிடையாது, ஏன்னா ஜனங்க அதை லைக் பண்றாங்க. அந்த மாதிரி தே வாண்ட் ரிசல்ட். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து கண்டிப்பா டூரேஷன் குறைச்சாகணும். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சில லிமிடேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்படி T20 வந்து பேட்ஸ்மேன் ஃபேவரபிளா கொண்டு வராங்க கண்டிஷனை, அதுதான் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலா அது பிடிக்காது. எனக்கு வந்து போலர் பேட்ஸ்மேன் 2 பேருக்கும் வந்து ஈக்குவல் சான்சஸ் கொடுத்தாதான் கேம் நல்லா இருக்கும். பட் இவங்க என்ன பண்றாங்க, பேட்ஸ்மேன் அடிச்சாதான் ஜனங்க பாக்குறாங்கன்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு வேர்ல்டு வைடு. அது பிளேயர்ஸ் கிடையாது, பப்ளிக் வந்து 90% ஹீரோ வர்ஷிப் பப்ளிக். உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து தோனி, கோலி, சச்சின் அப்படி அதே மாதிரி இருப்பாங்க. ஒழிய அவங்களுக்கு வந்து இந்த பால் அண்ட் பேட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு, எஸ்பெஷலி அங்கே ஸ்டேடியத்துல போய் பார்க்கும்போது பாலும் தெரியாது, பேட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சும்மா ஏதோ 11 பேர் நடக்கிறது தான் தெரியும். ஸோ இனியோ அவங்க என்ன பண்றாங்க, 4 and 6 போச்சுனாக்கா என்ஜாய் பண்றாங்க. ஸோ அது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கே போர் அடிச்சுட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க, லோ ஸ்கோரிங் மேட்சஸ் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஆகணும். மெயினா வந்து நம்பர் ஆஃப் டேஸ் குறைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவரபிளா பண்ணுவாங்க, சம்திங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. என்ன கேட்டாக்க பிச்சர்ஸ் வந்து பவுலர் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் பண்ணலாம். அப்புறம் இந்த பவுன்சர் வந்து 1 over 1 per over 2 per over அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பழையபடி முன்னபடி
அன்லிமிட்டெட் பவுன்சர்ஸ் கொண்டு வரலாம். ஏன்னா அப்பதான் வந்து பேட்ஸ்மேன் வந்து அவரோட டேலண்ட்டை காமிக்க முடியும். சும்மா எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரபிளா பண்ணிட்டாக்க போர் அடிச்சு போடும். இப்ப பாருங்க, இப்ப வந்து கவாஸ்கர் வந்து 10,000 ரன் அந்த காலத்துல அடிச்சாருனாக்கா அவர் அடிக்கும் போது பிச்சஸ் வேர் நாட் கவர்ட். அதாவது அந்த பிச்சில் விக்கெட்ல ஹெல்மெட் இல்லாம பாஸ் போலி, அப்புறம் பவுன்சர் லிமிடேஷன் கிடையாது. இதெல்லாம் வச்சு அவர் 10,000 ரன் அடிச்சதும் சச்சின் டெண்டுல்கர் 15,000 ரன் அடிச்சதும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா கவாஸ்கர் வந்து அடிச்சது அவ்வளோ பிரைஸ் வின்னிங் ரன்ஸ், ஒவ்வொரு ரன்னும் அவர் அடிபட்டு ஏர்ன் பண்ணது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஈக்குவலா கொண்டு வரணும் பேட்ஸ்மேன் போறப்போ. அது ஒன்று பண்ணாக்க இன்ட்ரெஸ்டிங்கா. அடுத்து ஜெய்ஷா சொல்றப்ப சொல்லிட்டு இருந்தாரு, ஒலிம்பிக் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் 2028 தான் என்னோட எய்ம். கிரிக்கெட்டை அந்த இடத்துல நான் வந்து இன்னும் பாப்புலரான ஒரு கேமா காட்டணும், ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட் விளையாடியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுல அவருக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் சார்? இப்போ ஒலிம்பிக்னா நமக்கு மற்ற ஈவெண்ட் மாதிரி ஒரு 40 டே ஈவெண்ட்டாவோ அந்த மாதிரி நடத்த முடியாது, அந்த லிமிடெட் டேஸ்க்குள்ள நடத்தி முடிக்கணும். ஸோ அதுக்கு எப்படி சார் அடாப்ட் பண்ணி கொண்டு வர மாதிரியான ஒரு பிளான்ஸ் இருக்கும்? இதுல 2-3 மேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து காமன்வெல்த் கேம்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து கிரிக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சம் 20 years பேக், 20-30 years இருக்கும். அதுக்கு முன்னாடி காமன்வெல்த் கேம்ஸ் சிங்கப்பூர்ல நடக்கும்போது கிரிக்கெட்டை இன்க்ளூட் பண்ணாங்க. அப்ப அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல அது இல்லை, ஏன்னாக்கா அது வந்து சரியா ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, கிரிக்கெட் வந்து 100% ப்ரொஃபஷனல் கேம். அண்ட் ஒலிம்பிக்ஸ்ல ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நாட் அலவுட்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி சமயத்துல இவங்க எல்லாம் மெயின் பிளேயர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு தெரியும், they get paid to play cricket. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சமயத்துல ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் வந்து கெனாட் பார்ட்டிசிபேட்னு ஒலிம்பிக்ல ரூல் இருந்ததுனாக்க, இப்போ NBA இருக்கு பாஸ்கெட் பால், அவங்க வந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஏர்னிங் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அண்ட் அவங்க வந்து ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அது ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கணும். நான் சொல்றது கரெக்டான ரசிகர்களுக்கு புரியுதான்னு தெரியல, பட் அந்த ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட் வந்து என்னன்னு கிளாரிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல. அண்ட் கிரிக்கெட்ல இருக்கிறவங்கலாம் ஒலிம்பிக்ஸ்ல ப்ரொஃபஷனல்ஸ்ல வருவாங்களா நான் ப்ரொஃபஷனல் வருவாங்களான்னு கிளாரிஃபை பண்ணணும். இது பண்ணாதான் சக்சஸ் ஆகும். அண்ட் ஃபார்மேட்டை பத்தி கவலை இல்லை. அது வந்து நீங்க T20 விளாடலாம், இல்லைனாக்க ஈவன் T10 கூட விளாடலாம், இல்லை 100 பால் விளாடலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி குயிக்கா முடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட் மட்டும் கரெக்டா கிளாரிஃபை பண்ணி. இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா, இப்ப BCCI பவர்ஃபுல்லா இருக்கு, ICCA பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷனரியா ஜெய்ஷாவால மாத்த முடியுமா சார் சேர்மேனா? ஆல்ரெடி ICC வந்து BCCI சொல்றபடி தான் கேட்டுட்டு இருக்கு, அண்ட் BCCI சொல்றபடி தான் கேட்கணும். ஏன்னாக்க ஃபண்ட் மெஜாரிட்டி ஃபண்ட் டொனேட்டர் வந்து BCCI தான், அதுல வந்து டவுட்டே இல்லை. இப்போ BCCI வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாக்க போச்சு, ICC வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஓகே, அந்த அளவுக்கு BCCI வந்து ஃபண்டிங் ICC. அதனால BCCI சொல்றபடி தான் கேட்கணும். ICC வந்து ஜெய்ஷா சொல்றபடி தான் நடக்கும் கண்டிப்பா. ஓகே சார், ICCயை வந்து ஜெய்ஷா கண்ட்ரோல் பண்ணி அதை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கிரிக்கெட்டை கொண்டு போவார் அப்படிங்கிறது தான் சார் நம்ம எதிர்பார்ப்பா இருக்கு. இதுல வந்து முக்கியமான சேலஞ்ச் வந்து இன்னும் சில மேட்ச் பிக்சிங், ஸ்பாட் பிக்சிங் இருக்கு கிரிக்கெட்ல. அது விஷயம் வெளியே வரலன்னா கூட ஓரளவு இருக்கு. அதை வந்து எஸ்பெஷலி சம் கண்ட்ரிஸ்ல இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா வந்து மினோஸ் கண்ட்ரியில இருந்தது, அதை பிடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ட்ரக்ஸ், யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸுக்கு பேன் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டும் ஒரு பெரிய சேலஞ்சுன்னு சொல்லலாம் ஜெய்ஷாக்கு. இது ரெண்டும் பண்ணிட்டு கிளீன் கிரிக்கெட்னு ஒரு லேபிள் பண்ணாதான் சக்சஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆப்கானிஸ்தான் டீம்ல வந்து பார்த்தோம்னா, தாலிபான்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆட்சி நடத்துறப்ப அந்த உமன்ஸ் டீம் வந்து பார்த்தோம்னா விளையாடாம இருக்காங்க சார். ஸோ அப்படி பாக்குறப்ப ஆப்கானிஸ்தானுக்கான அந்த இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷனே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரூலும் இருக்கு ICCல. ஸோ இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் மேலேயும் அந்த தாலிபான்ஸ் அவங்க கவர்மெண்ட் மேலேயும் ICC எந்த மாதிரியான தேவைகளை வந்து கேட்பாங்க சார்? எந்த மாதிரியான நிபந்தனைகள் விதிப்பாங்க சார்? சரி, ஆப்கானிஸ்தான் வந்து கிரிக்கெட்ல நல்ல வேகமா முன்னுக்கு வந்துட்டு இருக்கு. ஒன். செகண்ட் வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாமே கிரிக்கெட்ல வந்து க்ளூட். கண்டிப்பா சார். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுடைய வளர்ச்சியும், ரசிகர்களோட அந்த ஆரவாரப்பையும், அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. கரெக்ட். அது வந்து அவங்களுக்கு நம்ம இந்தியா மாதிரி ஒரு ரிலிஜன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால அவ்வளோ ஈஸியா தாலிபான் வந்து கிரிக்கெட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அண்ட் கண்டிப்பா கிரிக்கெட் வில் பி யூஸ்ட் டு ப்ரொமோட், லிபரலைஸ் ஆப்கானிஸ்தான் ரூல்ஸ்.
அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ்லாம் அலோவ் பண்ண கிரிக்கெட் விளையாட அலோவ் பண்ணணும். அப்புறம் அந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கிரிக்கெட் அவ்வளோ பாப்புலர் அண்ட் கிரிக்கெட்டில் மணி இஸ் டூ மச். இன்ஃபேக்ட் கிரிக்கெட் மணியை வச்சுட்டு ஆப்கானிஸ்தான் வந்து ஐசிசி கொடுக்குற மணிலேயே தே கேன் ரன் த கேம். அவங்க கை விட்டு எதுவும் கொடுக்க வேண்டாம். அண்ட் ஐபிஎல் ஒன்று போதும். இப்போ பாருங்க, இப்போ ஆல்ரெடி ஒரு 10 ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் விளாடுறாங்க ஐபிஎல்ல. சப்போஸ் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாக்க ஒன்று நிறைய பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்க. ஓகே சார். அண்ட் என்ன கேட்டாக்க ஐபிஎல் தவிர வேற ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பால் இல்லைன்னா ஃபார் ஐபிஎல் வந்து மெயின் டோர்னமெண்ட் ஆகும். இன்னொரு வந்து மினி ஐபிஎல் மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டு இந்த மின்னோஸ் கண்ட்ரி எல்லாம் சில இதெல்லாம் எடுத்துட்டு எங்க கிரிக்கெட் டெவலப் ஆலையோ அங்கே போய், இப்போ எப்படி யூஎஸ்ல போய் கிரிக்கெட் விளாடுறாங்க, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் கிரிக்கெட் விளாடுறாங்க, அதுக்கெல்லாம் இந்தியன் பிரான்ச்சைஸ் தான் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் வந்து கம்ப்ளீட்டா ரன் பை இந்தியா அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டு, துபாய் கிரிக்கெட் எல்லாமே. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி இடத்துக்கு போய் நிறைய டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாக்க தென் என்ன ஆகும், மக்கள் வந்து இன்னும் எழுச்சி பெற்று ஏதாவது ஃப்ரீடம் கேட்பாங்க. எல்லா லேடிஸ் விளையாடுறதுக்கு ஃப்ரீடம், அதுக்கு விளையாட ஃப்ரீடம். ஏன்னா இதெல்லாம் வந்து அன்னெசரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் என்ன கேட்டாக்க. ஸோ இதெல்லாம் சீக்கிரம் எலிமினேட் பண்ணிடும். ஓகே சார். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ஹாட் ஸ்டார் வந்து இந்த 2023 வேர்ல்ட் கப்போட அந்த ஒரு லாஸ்க்காக 3 பில்லியன் பக்கம் வந்து பார்த்தோம்னா ஐசிசி கிட்ட இருந்து கிளைம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸும் வந்துட்டு இருந்தது சார். இது அடுத்ததா பொறுப்பேற்க போற ஜெய்ஷாவுக்கு இந்த ஒரு மேட்டர் எல்லாமே இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அந்த ப்ராட்காஸ்டிங்காக எப்படி அவர் பிளான் பண்ணணும், எந்த மாதிரி வந்து நம்ம அந்த கான்ட்ராக்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தலைவலியும் அவருக்கு கூட வரப்போகுது. எப்படி சார் அதை அவர் மேனேஜ் பண்ண போறாரு? தலைவலி கிடையாது இது. போன தடவை ஐசிசி கவர்னிங் பாடி வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த மிஸ்டேக்கை அவங்க வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதனால அவங்க காம்பன்சேஷன் கேட்குறாங்க. அது கரெக்டாக ரூல்ஸ் பண்ணி. இப்போ ஐபிஎல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்தியாவில் நடக்கிற ப்ராட்காஸ்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எல்லாம் பக்காவாக போயிட்டு இருக்கு. யாருமே கோர்ட்டில் போய் கேஸ்லாம் போகிறது இல்லை. அது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. இனிமே அது நடக்காமல் ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்ததுனாக்க அதை மாதிரி சமாளிக்கலாம். ஜெய்ஷாக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் எவ்வளோ பெரிய கிரைசிஸ்லாம் பார்த்துருக்காரு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக பண்ணுவார் சார். அடுத்து எனக்கு இருந்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஐபிஎல்ல சில இன்னோவேட்டிவான ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க சார். இப்போ ப்ரீவியஸ் டைம்ல நம்ம வந்து பார்த்தோன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. உலக அளவில் வந்து பார்த்தோன்னா இந்த ரூலுக்கு ஆதரவாகவும் சரி எதிராகவும் சரி இதுதான் டாப்பிக்காகவே இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசம் ஐபிஎல் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் டாப்பிக்காக இருந்தது. அந்த மாதிரி இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஏதாச்சும் ஒரு புது ரூல் இல்ல ஒரு புதுசா ஒன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாப்பாரா சார் ஜெய்ஷா? கண்டிப்பா எதுவா இருந்தாலும் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு. அதுல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் பார்ப்பாரு. அதுல எல்லா டீமும் எல்லா பிரான்ச்சைஸும் அப்ரூவ் பண்ணிச்சுனாக்க ஐபிஎல்ல ரெகுலரா வரும். அடுத்த வருஷமே ஐசிசியில் அந்த ரூல் வந்துடும். ஏன்னா இந்தியாவில் என்ன நடக்குதோ அதுதான் ஐசிசி வேர்ல்ட் கிரிக்கெட்லையும். ஏன்னா 90% இந்தியன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க கிரிக்கெட். அதனால ஐபிஎல் என்ன நடக்குதோ அதையே தான் கொண்டு வருவார். அது வெரி சிம்பிள். அது அவர் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டாரு. ஐபிஎல்லே இப்போ வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீப்புள் ஓன்றாங்க, சம் பீப்புள் வேணான்றாங்க. பட் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு பார்த்தாக்கா ஐபிஎல் இம்பாக்ட் ரூல் இஸ் பெட்டர். ஏன்னா அது ஒரு கேம்பிள் மாதிரி இருக்கு. அது திடீர்னு அது வந்து அனௌன்ஸ்லாம் பண்ணாம திடீர்னு இறக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. பட் அதை வந்து கண்டினியூ பண்ணல, தப்பு ஒன்றும் இல்லை. இன்டர்நேஷனல் லெவல் அது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாதுன்னு தோணுது எனக்கு. ஸோ ஐபிஎல் அதை ரெகுலரைஸ் பண்ணிட்டு அப்படியே ஐசிசியில் எல்லா கேமுக்கும் இம்பாக்ட் கொண்டு வரலாம்னு தோணுது. சார் இப்போ நமக்கு ஐபிஎல்லை தாண்டி இப்போ செக்ரட்டரியா வந்து பார்த்தோன்னா ஜெய்ஷா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார் சார். டெஸ்ட்டுக்காக இங்கே டொமஸ்டிக்ல பிளேயர்ஸ்க்கான அந்த ரெவன்யூவை அவங்களுக்கான அந்த ஒரு அலோவன்சஸை வந்து அதிகம் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், மேல் அண்ட் ஃபீமேல் கிரிக்கெட்டர்ஸ் 2 பேருக்குமே ஈக்குவல் சேலரின்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. ஆமா சார். இப்ப அதை தாண்டி அடுத்த செக்ரட்டரியா வரதுன்னா யார் சார் வந்து இந்த ரேஸ்ல வந்து முன்னாடி இருக்காங்க? ஜெய்ஷாக்கு அடுத்து பிசிசியோட செக்ரட்டரி ஆகிறதுக்கான ரேஸ்ல இது ரொம்ப ஏர்லி டு ப்ரெடிக்ட், ரொம்ப ஏர்லி டு கால். இருந்தாலும் இப்ப யாரெல்லாம் அந்த கன்டென்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்ல சார்? கண்டிப்பா அதுக்கு ஆல்ரெடி இருக்கு, ஆன்சர் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து ஈக்குவல் சேலரி கொடுத்தாங்க பாருங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து அவங்களே எதிர்பார்க்கல, விமன்ஸ் கிரிக்கெட்டை எதிர்பார்க்கல ஈக்குவலா வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இன்னைக்கு ஹைக்கு தான் கேட்டாங்க, ஈக்குவலா கேட்கல. பட் அது வந்து பிசிசிஐ வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஏன்னா உமன்ஸ் கிரிக்கெட் வந்து பவுண்டரி சின்னதா வச்சிருக்காங்க, பால் சைஸ் சின்னது, ஒரு மினி
கிரிக்கெட் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலா ஃபுல் ஃபிளெஜ் கிரிக்கெட் மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அதுக்கு வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து மென்னுக்கு எவ்வளவு சேலரி அதே சேலரி உமனுக்கு கொடுக்குறது இது பெரிய விஷயம். ஓகே, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து இட் வில் அட்ராக்ட் இந்தியன் ஃபீமேல் பாப்புலேஷன் கம்ப்ளீட்டா அண்ட் வேர்ல்டு வைட் அது வந்துடும். அது இப்போ பாருங்க, இப்போ ஐபிஎல்ன்ற மாதிரி விமன் ஐபிஎல் கண்டக்ட் பண்ணும்போது வேர்ல்டு இருக்க எல்லாரும் வந்து விளையாடுறாங்க. ஓகே, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நம்பர் ஆஃப் ஃபாரினர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதே மாதிரி நான் வந்து ஐபிஎல்ல கூட நம்பர் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த 11 பிளேயிங் 11 இன்க்ரீஸ் பண்ணணும்னு என்னோட விஷ். 4 இருக்கு, இப்போ அது 5 ஆகலாம். ஏன்னா ஐபிஎல் பிரீமியர் டோர்னமெண்ட், பிக்கஸ்ட் மணி ஸ்பெண்டிங் டோர்னமெண்ட். அது அதுல போய் நீங்க வந்து ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் வைக்கிறது நல்லது. ஸோ நீங்க 4 பிளேயர் ஃபாரினர்ஸ் 4 தான் சொல்லிட்டா மீதி 7 பிளேயர் இந்தியன். அந்த 7 பிளேயர்ல வந்து 7 வந்து ஹை கிளாஸ் பிளேயர்ஸ் கிடையாது. அதுல 5 ஹை கிளாஸ் பிளேயருக்கா, மீதி 2 வந்து ஒரு சொத்த பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக தே கேன் இன்க்ரீஸ் ஃப்ரம் 4 to 5 or 6 ஃபாரின் பிளேயர்ஸ். அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலி. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, லோக்கல் டேலண்ட் அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகுது. நல்லா பண்றோம். அவங்க ஐபிஎல் கொண்டு வந்தப்பவே இதுதான் சார் இன்டென்ஷனா சொல்லியிருந்தாங்க, லோக்கல் பிளேயர்ஸ்க்கும் அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடைக்கணும் அது அப்படிங்கிற. சார் அது தப்பு சார். ஏன்னாக்க நீ லோக்கல் பிளேயர்ஸ் சும்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பிளேயர்ஸ் விளையாண்டுருக்காங்க ஐபிஎல்ல, அரகுற பிளேயர்ஸ் எல்லாமே. தே டோன்ட் டிசர்வ் டு பி பிளேயிங் ஐபிஎல். ஆனா சும்மாவது வந்து ஆக்குபை பண்ணிட்டு அவங்க போலிங் போட்டுட்டு பேட்டிங் ஆடிட்டு ஒரு மாதிரி ஆடி அதெல்லாம் ரிட்டையர்ட் கிரிக்கெட், ஸ்பாஸ் கிரிக்கெட் நீங்களே பார்க்கலாம். ஒவ்வொரு டீம்லயும் 1-2 ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ் விளையாண்டு இருக்காங்க. ஸோ அது தேவையில்லை. என்ன கேட்டாக்க மேக் இட் டிஃபிகல்ட். நீங்க அதுக்கு பதிலாக நீங்க யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணணும்னு சொன்னாக்க ஒவ்வொரு டீமும் அண்டர் 19 ஒரு பிளேயர் இருக்கணும்ன்ற மாதிரி ரூல் கொண்டு வாங்க. அதுக்கு ரிட்டையர்டு பிளேயர்ஸும் டீமுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸையும் நம்ம கொண்டு வந்தா அது மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட இருக்கலாம் சார். வேண்டாம், ரிட்டையர்ட் பிளேயர் வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நம்பர் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா ரிட்டையர்ட் பிளேயர் ஒரு ஆள் குறையும் இல்லையா? அண்ட் அண்டர் 19 ஒரு பிளேயர் இருக்கா, இன்னொரு யூஸ்லெஸ் பிளேயர் குறையும். என்ன கேட்டாக்க ரிட்டையர்ட் பிளேயரே இருக்கக்கூடாது. ஐபிஎல் இஸ் பிரீமியர் காம்படிஷன். அதுல வந்து பெஸ்ட் பிளேயர் ஷுட் பிளே. சார் இதுல வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஆங்கிள் பாக்குறப்ப ஒரு சில ஃபேன்ஸ் வந்து அவங்களுடைய பிளேயர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடனாலும் இங்க அவங்களுடைய ஃபேவரட் பிளேயர்ஸ் விளையாடுறத பார்க்கலாம் அப்படிங்கறதுனால ஐபிஎல் பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க சார். ஸோ அந்த இடத்துலயும் அதை வந்து ஐபிஎல் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கே சார். இந்தியாவில் அதுதான் ப்ராப்ளம். இந்தியாவில் வந்து பீப்புள் வந்து ஃபேஸ் வேல்யூ. 90% ஆஃப் த கிரிக்கெட் லவர்ஸ் they look at the face, not at the game. மீதி 90% மீதி ஒரு 7-8% they look at the score, statistics. இவ்வளவு செஞ்சுரி அடிச்சான், இவ்வளவு ஸ்கோர் அடிச்சான், இவ்வளவு இதையே பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து இப்ப இருக்கிற ஃபார்ம், இப்ப இருக்கிற கேலிபர், இப்ப இருக்கிற வின்னிங் கெப்பாசிட்டி இதை பார்க்கறதே இல்லை. அதுதான் இப்ப நம்மள மாதிரி ஒரு வேஸ்ட் ஃபெலோஸ் தான் வந்து கேமை பார்க்குறாங்க, மற்ற யாரும் பார்க்கறதில்ல. அது ரொம்ப சேட் திங். ஸோ பேஸ் வேல்யூ விட்டுட்டு திருப்பி இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணாம ரியல் கேம் எங்க இருக்கோ அதை பார்க்கணும். அதுதான் முக்கியம். இப்போ லேடிஸ் கிரிக்கெட்ல வந்து ஐ எம் வெரி இம்ப்ரெஸ் பிகாஸ் புது லேடிஸ் வந்து நல்லா விளையாடுறாங்க. இதே கொஞ்ச நாள் போச்சுனாக்க ஃபேன் கிளப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி சச்சின் கோலிக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு அவங்களே கடைசி வரைக்கும் விளையாடணும்பாங்க. அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ அது வந்து பெரிய இது. தென் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணாக்க நம்பர் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த பிளேயிங் 11 இன்க்ரீஸ் பண்ணாக்க ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும்னு தோணுது எனக்கு. அண்டு மற்றபடி வந்து நீங்க ஜெய்ஷாக்கு பதிலா யார் வருவாங்கன்னு கேட்டாக்க இப்பவே ஒரு நேம் சுத்திட்டு இருக்கு, இட்ஸ் கம்மிங் ரவுண்ட். யாருனாக்க அருண் ஜேட்லியோட சன் ரோஹன் ஜேட்லின்னு ஒரு ஆல்ரெடி டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கார். ஸோ அவர் இஸ் லைக்லி டு ரீப்ளேஸ் ஜெய்ஷா. அதனால வந்து அவர் இஸ் அ வெரி குட் ஆர்கனைசர் அண்ட் அவருக்கும் போட்டியா இருக்காதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னாக்கா இவங்கெல்லாம் வந்து இந்த ஜெனரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகே, இது ரொம்ப பெட்டர். திருப்பி 70 வயசு ஆளுகள்லாம் வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பண்றது நல்லா இருக்கும். பிளேயர்ஸும் நிறைய பிரசிடென்ட் வந்து ரோஜர் பென்னி இருக்காரு, அதுக்கு முன்னாடி கங்குலி இருந்தார். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ குட் ஒன். ஓகே, அதே மாதிரி எய்தர் பிளேயர்ஸ் ஆர் யங் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்க இருந்தாக்க நல்லது. ஓகே சார், இப்ப அருண் ஜேட்லியோட மகன் அவர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க சார். அதை தாண்டி இங்க வந்து பார்த்தோம்னா ஜெய்ஷா பிசிசிஐல நிறைய சாதனைகள் பண்ணிட்டாரு. இப்ப ஐசிசிக்கு போக போறாரு சேர்மனா, அங்க நிறைய சாதனைகள் பண்ணுவாரு. ஜெய்ஷாவோட அந்த ஒரு வரலாறு சார், ஒரு சின்னதா அவர் எப்படி வந்தாரு, எங்க வந்து இப்ப முடிச்சிருக்காரு அப்படிங்கறதோட இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். இது வந்து ஜெய்ஷா எப்படி வந்தாரு இது பண்ணல, அது எப்படின்னாக்க பிளானிங் பிளாட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் எப்படி தான் வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு
ஃப்ரம் த பிகினிங் ஹி ஒர்க் ஹார்ட். எந்த லெவல்ல இருந்து குஜராத்ல இருந்து அதுல இருந்து இப்படின்னு மெதுவா வந்திருக்காரு அவரு. ஸோ அந்த விஷயத்துல வந்து அவர் வந்து கரெக்ட் மூவ் பண்ணியிருக்காரு. அவரோட ஏர்லி டேஸை பத்தி ரொம்ப இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, பட் எப்படி இருந்தாலும் அவர் வந்து கரெக்டா வந்திருக்காரு. அவர் வந்து ரெக்கமெண்டேஷன்ல வந்தா கூட அதை தக்க வச்சுட்டு இருக்காரு பாருங்க, அது பெரிய விஷயம். அண்ட் என்ன கேட்டா இஸ் வெரி அத்தாரிட்டேட்டிவ். அண்ட் எஸ்பெஷலி இந்த இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க மேட்டர்ல ரொம்ப நல்லா டீல் பண்ணாரு அவர். அதனால வந்து அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபேமா ஸ்டேபிளா இருக்கிறவர். அதனால வந்து அவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு பிசிசிஐல. ஸோ அவர் மாதிரி கண்டினியூ பண்றதுல வந்து அவர் டெஃபினட்டா வந்து எதிர்பார்த்து தான் அவர். ஈவன் கங்குலி ஆல்சோ இது பண்ண, கங்குலி ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவர் தான் ஜெய்ஷாவை வந்து ஒரு அளவுக்கு மேல கொண்டு வந்தார். ஸோ அதனால வந்து அவருக்கும் வந்து தேங்க்ஸ் பண்ணணும். மொத்தத்துல வந்து ஜெய்ஷா அவர் ஏர்ன் திஸ் பிளேஸ் அப்படி சொல்லலாம். யாராவது இன்ட்டு கொடுத்து தள்ளி புஷ் பண்ணா கூட அதை தக்க வைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அவர் வந்து இப்போ ராங் மூவ் எதுவும் பண்ணலை, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த பெரிய ஸ்டேடியம் ஒன்று அகமதாபாத்ல கட்டியிருக்காரு, அது வந்து அவரோட மேற்பார்வை நடந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் பிசிசிஐ செக்ரட்டரி. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம் சார். நீங்க நேரம் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily. Taste the Daily.